இந்த வீடியோல நம்ம வந்து ஐயூபேக் நேமிங் தான் பார்க்க போறோம். இங்க ஒரு 6 மாலிக்யூல் குடுத்துருக்காங்க. அந்த 6 மாலிக்யூலுக்கும் தனித்தனியா நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டுருக்கிறேன். நீங்க தனித்தனியா ஷார்ட்ஸ்ல பார்க்குறவங்களும் ஷார்ட்ஸ்ல பார்த்துக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல்லா பார்க்கணுன்றவங்க இந்த ஃபுல் வீடியோல வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் வந்து என்ன குடுத்துருக்காங்க? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் வந்து ஃபர்ஸ்ட் மாலிக்யூல்ல CH வந்து இங்க குடுத்துருக்காங்க. CH அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH அதுக்கு முன்னாடி வந்து ஒரு CH வந்து இருக்குது. இந்த CHல ஒரு குளோரின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH இங்கே நமக்கு வந்து ஒரு புரோமின் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் பேரண்ட் செயின். அப்போ பேரண்ட் செயின் வந்து இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். நமக்கு வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் நம்பரிங் வந்து கொடுக்கணும். நம்பரிங் எப்படி கொடுக்கலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து கொடுப்போமா 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து நமக்கு வந்து 4 வந்து கொடுப்போம். இன்னொரு மெத்தட் எப்படி கொடுக்கலாம்? நம்ம ரைட் டு லெஃப்ட், இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. அப்போ மேலே இருக்கிற நம்பரிங் சிஸ்டம் கரெக்டா இல்லை கீழே இருக்கிற நம்பரிங் சிஸ்டம் கரெக்டானு எப்படி செக் பண்ணலாம்? சப்ஸ்டியூண்ட் வந்து பார்க்கணும். சப்ஸ்டியூண்ட் வந்து 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 2 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்கு இல்லையா, அந்த 2ஓட பொசிஷனை நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். அப்போங்க நம்ம ஆட் பண்ணி மேலே இருக்கிறத ஆட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும்? செகண்ட் பொசிஷன் ஒரு சப்ஸ்டியூட், தேர்ட் பொசிஷன் ஒரு சப்ஸ்டியூட், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 வந்து வருது. அப்போ கீழே இருக்கிற நம்பரிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாலும் செகண்ட் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டியூட், தேர்ட் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டியூட், அப்போ நமக்கு என்ன பண்ணால் 5 வந்து வருது. அப்போ நம்ம வந்து அடிஷன் ரூலும் நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நேம் எழுதும்போது அல்பபெட்டிக் ஆர்டர் தான் நம்ம வந்து நேம் எழுதுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? குளோரின் வந்து எழுதுவோம். ரெண்டாவது நமக்கு என்ன பண்ணால் புரோமின் வந்து எழுதுவோம் இல்லையா? சாரி, ஃபர்ஸ்ட் வந்து புரோமின் எழுதுவோம். அல்பபெட்டிக் ஆர்டரில் பி தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும். அப்போ புரோமின் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ புரோமினுக்கு வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும். அப்போ நமக்கு வந்து கீழே இருக்கிற நம்பரிங் சிஸ்டம் தான் கரெக்ட், மேலே இருக்கிற நம்பரிங் சிஸ்டம் வந்து தப்பு. ஓகேவா? அப்போ இது ஐயூபேக் நேம் நமக்கு என்ன வரும்? 2 புரோமோ. ஓகே, ஸோ 2 புரோமோ 3 குளோரோ. ஸோ 3 குளோரோ பியூட்டேன் இதான் நமக்கு இதுக்கான ஐயூபேக் நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து கிளியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்ம வந்து எழுத போகிறோம். ரெண்டாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு CH கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஃப்ளூரின் ஆட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், 2 ஃப்ளூரின் ஆட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BR இருக்குது, ஒரு குளோரின் இருக்குது, ஒரு F வந்து இருக்குது. ஓகே, மொத்தம் நமக்கு எத்தனைன்னா 3 சப்ஸ்டியூண்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம நம்பரிங் எப்படி கொடுக்குறது? 1, 2 எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் சப்ஸ்டியூண்டோட அடிஷன் ரூல் படி நமக்கு என்ன பண்ணால் இதுதான் நம்ம வந்து 1 வந்து கொடுக்கணும். ஓகே, இது 1 கொடுக்கணும், இது வந்து 2 கொடுக்கணும். ஏன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா அப்போ சப்ஸ்டியூண்டோட பொசிஷன் நமக்கு வந்து ஆட் பண்ணி பாருங்க. 1 + 1 + 1 +2 + 2 which is equal நமக்கு என்ன வருது? 7 வந்து வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 3 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது, செகண்ட் பொசிஷன்ல 2 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. சப்போஸ் இதுக்கு ஆப்போசிட்ல நீங்க கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு வந்து 2 இருக்குது, செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு இல்லையா? அப்போ 2 + 2 + 2 நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ கீழே இருக்கிறது வந்து 8 வருது, மேலே வந்து 7 வருது. அப்போ கீழே இருக்கிற மெத்தட் தான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தட். சாரி, மேலே இருக்கிறது தான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தட். ஏன்னா அதான் நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேலே இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூண்டோட நேம் வந்து எழுத ஆரம்பிக்கணும். அப்போ அல்பபெட்டிக் ஆர்டரில் முதல்ல நமக்கு என்ன வரும்னா புரோமின் வந்து வரும். அப்போ 1 புரோமோ. ஓகே, ஸோ 1 புரோமோ. நெக்ஸ்ட் என்னது? குளோரின் வந்து வரும் இல்லையா? அப்போ வந்து 1 குளோரோ. மீதி எல்லாமே நமக்கு என்னது? ஃப்ளூரோ தான் நமக்கு வந்து வருது. அப்போ ஃப்ளூரோ எங்கெல்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1 இருக்குது, ரெண்டாவது பொசிஷன்ல வந்து 2 இருக்குது, மொத்தம் 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணா ட்ரை ஃப்ளூரோ. ஓகே, ஸோ ட்ரை ஃப்ளூரோ மொத்தம் நமக்கு 2 மாலிகுல் தான் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணா ஈத்தேன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து ரெண்டாவது மாலிகுலுக்கான ஐயூபேக் நேம். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணா தேர்ட் ஒன் வந்து பார்ப்போம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குளோரின் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு CH கூட வந்து நமக்கு அட்டாச் ஆயிருக்குது. அப்புறம் கார்பன், அங்கே ட்ரிபிள் பாண்ட் கொடுத்துருக்காங்க, கார்பன் CH2Br. ஓகே, இது நம்ம என்ன பண்ணா நம்பரிங் கொடுக்கும்போது ட்ரிபிள் பாண்டுக்கு வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து நமக்கு வந்து வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு கொடுத்தாலும் சரி, இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு கொடுத்தாலும் சரி, அப்போ மேலே இருக்கிற நம்பரிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாலும் செகண்ட் பொசிஷனில் ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்குது, கீழே இருக்கிற நம்பரிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாலும் செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து எனக்கு ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்குது. அப்போ ட்ரிபிள் பாண்டுக்கு நீங்கள் எப்படி கொடுத்தாலும் நேம் வந்து நமக்கு வந்து சேம் தான். அப்போ நெக்ஸ்ட் என்ன? சப்ஸ்டியூண்டோட பொசிஷன் வந்து ஆட் பண்ணி பாருங்க. மேலே இருக்கிற நம்பரிங் சிஸ்டத்துக்கும் 1 + 4 வந்து நமக்கு வந்து 5 தான் வந்து வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட், ஃபோர்த் பொசிஷன்ல ஒரு சப்ஸ்டியூண்ட். கீழே இருக்கிற மெத்தடை கூட்டி பார்த்தாலும் 1 + 4 which is equal நமக்கு என்ன வருது? 5 தான் வந்து வருது. அப்போ சப்ஸ்டியூண்டோட பொசிஷனை நம்ம ஆட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து சேம் தான் நமக்கு வந்து வருது. அப்போ அல்பபெட்டிக் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் நமக்கு வந்து முதல்ல வரும் இல்லையா? அப்போ புரோமின் தான் நமக்கு வந்து 1 வந்து கொடுக்கணும். அப்போ கீழே இருக்கிற நம்பரிங் சிஸ்டம் தான் கரெக்ட், மேலே இருக்கிறது வந்து நமக்கு தப்பு. இப்போ நம்ம வந்து நேம் வந்து அல்பபெட்டிக் ஆர்டர் வந்து நம்ம எழுதுவோம். அப்போ எழுதும்போது நமக்கு என்ன வரும்? 1 புரோமோ. ஸோ 1 புரோமோ. அப்போ நெக்ஸ்ட் என்ன? 4 குளோரோ.
ஓகே 4 குளோரோ ஹவு மெனி கார்பன் அட்டம் 4 கார்பன் அட்டம் இருக்கு இல்லையா பியூட் செகண்ட் பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஐன் வந்து நமக்கு இருக்குது அப்போ பியூட் 2 ஐன் வந்து நமக்கு வந்து வரும் அப்போ இதான் நமக்கு வந்து தேர்ட் மாலிகுலுக்கான ஐயூபேக் நேம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மாலிகுல் ஓகே ஸோ அப்போ ஃபோர்த் ஒனுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஒன் இதான் இல்லையா அப்போ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மாலிகுலாக கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இங்கே கார்பன் வந்து இருக்குது கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோரின் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா CCl3 வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl CCl3 அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு C இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CCl3 இது கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயின் நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 அண்ட் 2 இது 3 இதான் நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயின் வந்து நமக்கு வந்து வரும் இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா 1 2 தான் நமக்கு வந்து வரும் ஓகேவா அப்போ இங்கே என்ன டைப் ஆஃப் சப்ஸ்டியூன்ட்லாம் இருக்குது இங்கே குளோரின் வந்து சப்ஸ்டியூன்ட் வந்து இருக்குது இங்கே குளோரின் எல்லாமே நமக்கு வந்து சப்ஸ்டியூன்ட்டு குளோரின் வந்து ஒரு டைப் ஆஃப் சப்ஸ்டியூன்ட் இங்கே நிறைய குளோரின் வந்து நமக்கு வந்து இருக்குது அது போக என்ன பார்த்தா இதுவும் நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூண்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும் ஏன்னா அது மெயின் செயின்ல வந்து வரல இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளோரோ மெத்தில் வந்து நமக்கு வந்து வரும் அப்போ நமக்கு ஐயூபேக் நேம் எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டாவது பொசிஷன் வந்து நமக்கு என்ன இருக்குது ட்ரைக்ளோரோ மெத்தில் ஓகே ஸோ ட்ரைக்ளோரோ மெத்தில் வந்து இருக்குது செகண்ட் பொசிஷனில் ட்ரைக்ளோரோ மெத்தில் வந்து நமக்கு வந்து இருக்குது அது போக குளோரின் நமக்கு எங்கெல்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட் கார்பனில் 3 வந்து இருக்குது இல்லையா அப்போ நெக்ஸ்ட் என்ன செகண்ட் கார்பனில் 1 வந்து இருக்குது தேர்ட் கார்பன் நமக்கு வந்து 3 வந்து நமக்கு வந்து இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 7 வந்து இருக்குது அப்போ 7 வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்டா ஓகேவா 7 வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்டா குளோரோ ஓகே ஹெப்டா குளோரோ 3 கார்பன் அட்டம் வந்து இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணால் ப்ரோப்பேன் நம்ம வந்து எழுதணும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஐயூபேக் நேம் 2 ட்ரைக்ளோரோ மெத்தில் 1,1,1 2,3,3,3 ஓகே இது வந்து கமா வந்து வரும் 3,3 ஹெப்டா குளோரோ ப்ரோப்பேன் ஸோ இந்த மாலிகுலுக்கு இதான் நமக்கு வந்து ஐயூபேக் நேம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் ஃபிஃப்த் மாலிகுலுக்கு வந்து நம்ம பார்ப்போம் ஃபிஃப்த் மாலிகுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பென்சின் ரிங்லாம் நமக்கு வந்துருக்குது இல்லையா அப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு CH3 முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க ஒரு CH3 வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்பன் அந்த கார்பன் வந்து 2 பென்சின் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பென்சின் ரிங்கு பேரா பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரோ வந்து இருக்குது பேரா பொசிஷனில் குளோரோ வந்து இருக்குது அப்போ இங்கே வந்து இன்னொரு பென்சின் ரிங் வந்து நம்ம ட்ரா பண்ணணுமே ஓகே இங்கே நமக்கு என்ன பண்ணால் ஒரு குளோரின் வந்து நமக்கு வந்து இருக்குது நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இங்கே வந்து ஒரு CH வந்து இருக்குது CHல ஒரு BR வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நமக்கு வந்து CH வந்து நமக்கு வந்து இருக்குது அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின் இது வந்து நமக்கு வந்து இதான் பேரண்ட் செயின் நம்பரிங் கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும் பொசிஷனை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும் லெஃப்ட் ரைட் கொடுத்தாலும் ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் புரோமின் தான் நம்ம முதல்ல எழுத போகிறோம் அப்போ புரோமினுக்கு வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கணும் 1 2 3 4 இதான் நமக்கு வந்து பெஸ்ட் மெத்தடாக வந்து இருக்கும் அப்போ இதோட நேம் நம்ம எப்படி எழுதலாம் இது வந்து ஐயூபேக் நேம் வந்து எழுதலாம் அப்புறம் இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபினைல் ரிங்கில் எப்போவுமே இதான் நம்ம வந்து மெயின் செயின் நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இல்லையா மெயின் செயினில் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணணும் அப்போ பென்சின் ரிங்கில் இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் இது தேர்ட் கார்பன் அப்போ பென்சின் ரிங்கில் ஃபோர்த் கார்பன் தான் நம்ம குளோரின் வந்து அட்டாச் ஆயிருக்குது அப்போ இதோட நேமை நம்ம எப்படி எழுதலாம் 2 ப்ரோமோ 3,3 இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணால் பிஸ்ன்னு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் நான் ஏன் பிஸ் யூஸ் பண்ணுறேன்றதை நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ பிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது ஓகே 2 சிமிலராக வந்து இருக்குது அப்போ என்ன பண்ணால் 4 குளோரோஃபினைல் ஓகேவா ஸோ 4 குளோரோஃபினைல் அப்போ நமக்கு எத்தனை கார்பன் அட்டம் வந்து இருக்குது 4 கார்பன் அட்டம் வந்து இருக்குது பியூட்டேன் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணோம் ஓகே பியூட்டேன் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்ட் சிமிண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமும் சிமிண்ட்ரியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்ன்னு வந்து யூஸ் பண்ணுவோம் இங்கே ஏன் நம்ம வந்து டைன் யூஸ் பண்ணுற மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து இன்னொரு குளோரின் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் 4,6 டைக்ளோரோன்னு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ இங்கே ஒரு டை இருக்கும் இங்கே ஒரு டை இருக்கும் அது தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி சிமிண்ட்ரி மாலிகுல் ரெண்டு பக்கமும் வந்து சிமிலர் மாலிகுல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் பிஸ்ன்றதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் தனியாக ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பெஷல் கேஸ் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் 6th வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கார்பன் அதை சுற்றி மூணுமே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க மூணுமே நமக்கு எப்படி இருக்குது மெத்தில் குரூப்பாக வந்து இருக்குது நெக்ஸ்ட் எனக்கு பண்ணால் கார்பன் அப்புறம் வேணால் CH வந்து இருக்குது அப்புறம் டபுள் பாண்ட் வந்து C இருக்குது இங்கே நமக்கு வந்து Cl வந்து நமக்கு வந்து இருக்குது அப்புறம் வேணா பென்சன் ரிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ வந்து ஒரு பென்சன் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க
ஓகே, அப்போ வந்து இங்கே ஒரு பென்சீன் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது பேரா பொசிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நமக்கு வந்து இந்த மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நமக்கு வந்து எது பேரண்ட் செயின் நமக்கு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து அல்கீனில் தான் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன அல்கீனில் தான் நமக்கு வந்து அலிஃபாட்டிக் தான் நம்ம வந்து பேரண்ட் செயினை வந்து எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து டபுள் பாண்ட் தான் நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது நமக்கு என்ன ஃபிஃப்த் கார்பன் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன். அப்போ உங்கள் ஃபினைல் ரிங்க்கு நம்பரிங் கொடுக்கும்போது இதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது வந்து ஃபோர்த் கார்பன் இல்லையா? அப்போ வந்து 4 அயோடோ ஃபினைல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ அல்பபெட்டிக் ஆர்டர்ல முதல்ல நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரின் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன இருக்குது? குளோரோ வந்து இருக்குது. CHLORO குளோரோ. அப்போ என்ன பண்ணால் இங்கே வந்து அயோடோ. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணலாம்? அயோடோ வந்து எழுதலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் என்ன ஃபர்ஸ்ட் கார்பன் என்ன இருக்குது? 4 அயோடோ ஃபினைல். 4 அயோடோ ஃபினைல். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபோர்த் பொசிஷன்ல. அப்போ 4,4 டைமெத்தில் 4,4 டைமெத்தில் மொத்தம் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 5 வந்து இருக்குது இல்லையா? அப்போ பென்ட் 1ஈன்னு வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இதான் நமக்கு வந்து இதுக்கான IUPAC நேம். ஸோ நம்ம வந்து 6 காம்பவுண்ட் நம்ம வந்து IUPAC நேம் வந்து எழுதியாச்சு. நான் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ஷார்ட்ஸ் கூட பார்த்துக்கலாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக 5th மாலிகுல் தான் வேணும், 6th மாலிகுல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.